வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது சாதாரண கதை இல்ல. ஒரு 30 வருஷம், ஆமாங்க 30 வருஷம் நடந்த ஒரு சட்ட போராட்டத்த பத்தி தான். ஒரு சொத்து சம்பந்தப்பட்ட வழக்கு இது. ஆனா இதுல இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய பாடம், சொத்து வாங்க நினைக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். யோசிச்சு பாருங்க. ஒரு வீடு இல்லனா ஒரு நிலம். மேல கோர்ட்ல கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு சொத்த நீங்க காசு கொடுத்து வாங்க முடியுமா? சட்டப்படி அது சரியா? இந்த ஒரு கேள்விதான் நாம இப்ப பார்க்க போற இந்த 30 வருஷ கதையோட அச்சாணியே. சரி, அப்போ இந்த கேஸ்ல என்னதான் நடந்ததுன்னு முழுசா தெரிஞ்சுக்கலாமா? ஒரு சின்ன ஒப்பந்தத்துல ஆரம்பிச்சு வழக்கு, மேல்முறையீடுன்னு பல கட்டங்களை தாண்டி கடைசியா சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு வரைக்கும் வாங்க ஒன்னொன்னா என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். முதல்ல இந்த பிரச்சனைக்கான ஆணிவேர் எங்க இருக்குன்னு பாப்போம். பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சாதாரண சொத்து ஒப்பந்தம் தான். ஆமா, அங்கிருந்து தான் இந்த கதை ஆரம்பிக்குது. கதை நடக்கிறது 1973ல. ஒருத்தர் ஒரு நிலத்தை வாங்குறதுக்காக அக்ரிமெண்ட் போடுறாரு. ஆனா விக்கிறவர் சொன்னபடி அந்த நிலத்தை விற்கவே இல்ல. சரின்னு பொறுத்து பார்த்தவர் கடைசியா 13 வருஷம் கழிச்சு, அதாவது 1986ல கோர்ட்டுக்கு போறார். பார்க்கறதுக்கு இது ரொம்ப சிம்பிளான ஒரு சிவில் கேஸ் மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா இங்க தான் இந்த கேஸ்ல ஒரு பெரிய ட்விஸ்டே வருது. அந்த நேரத்துல எடுத்த ஒரே ஒரு முடிவு, அது இந்த சாதாரண வழக்க பல வருஷங்கள் இழுத்தடிக்க போற ஒரு பெரிய சட்ட சிக்கலா மாத்திடுச்சு. இந்த இடத்துல தான் நம்ம லிஸ் பெண்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு சட்ட வார்த்தையை தெரிஞ்சுக்கணும். அது என்னன்னா ரொம்ப சிம்பிள். ஒரு சொத்து மேல வழக்கு நிலுவையிலே இருக்கு, அதாவது சூட் பெண்டிங்னு அர்த்தம். இது ஒரு பப்ளிக் நோட்டீஸ் மாதிரி. ஐயா, இந்த சொத்து மேல கேஸ் இருக்கு, இதை வாங்குறவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கன்னு எல்லாருக்கும் சொல்ற ஒரு அறிவிப்பு. நம்ம கதையில ஒரிஜினல் பையர் மே 2, 1986லயே இந்த நோட்டீஸை பதிவு பண்ணிட்டாரு. இப்ப பாருங்க, கோர்ட்ல கேஸ் நடந்துட்டு இருக்கு. லிஸ்பெண்டன்ஸ் நோட்டீஸ் மூலமா அந்த சொத்து வழக்குல இருக்குன்னும் பப்ளிக்கா அறிவிச்சாச்சு. ஆனா இது எதையுமே கண்டுக்காம அந்த நிலத்தோட ஓனர் 1987ல அத வேற சில பேருக்கு வித்துடுறார். இங்க தாங்க எல்லா பிரச்சனைக்குமான விதை போடப்பட்டுச்சு. கோர்ட்ல கேஸ் இருக்கும்போதே அந்த நிலத்தை வித்துட்டாங்க. இதுக்கப்புறம் என்னாச்சு? அடேங்கப்பா, கிட்டத்தட்ட ஒரு தலைமுறை நீடிச்ச ஒரு பெரிய சட்ட போராட்டமே ஆரம்பிச்சுது. இந்த டைம்லைனை பாருங்க, உங்களுக்கே தலை சுத்திடும். 1990ல நம்ம ஒரிஜினல் பையருக்கு சாதகமா தீர்ப்பு வருது. சூப்பர். அடுத்து 1993ல கோர்ட்டே அவர் பேர்ல சேல் டீடை எழுதி கொடுத்துருது. அப்போ கதை முடிஞ்சதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லவே இல்ல. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 25 வருஷமா வித்தவரும் சரி, புதுசா வாங்கினவங்களும் சரி, மாத்தி மாத்தி அப்பீல் மேல அப்பீல் போட்டு கேஸை இழுத்தடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. நிலைமை எவ்வளவு மோசமாச்சுன்னா, 2019ல அந்த ஒரிஜினல் பெயரு தன் நிலத்துக்குள்ள போக முயற்சி பண்ணும்போது இவங்க அவரை உள்ளேயே விடாம தடுத்திருக்காங்க. இவ்வளோ போராட்டத்துக்கு அப்புறம் கடைசியா 2026ல தான் சுப்ரீம் கோர்ட் இந்த கேஸ்ல ஒரு இறுதி முடிவை சொல்லுச்சு. 30 வருஷத்துக்கு மேல யோசிச்சு பாருங்க. ஒரு மனுஷன் தனக்கு நியாயமா கிடைக்க வேண்டிய ஒரு சொத்துக்காக தான் வாழ்க்கையில ஒரு தலைமுறைக்கும் அதிகமான காலத்தை கோர்ட்டு வாசலையே கழிச்சிருக்கான். இந்த சட்ட தாமதங்களுக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய மனித வலி இருக்குன்னு நினைச்சு பார்க்கவே கஷ்டமா இருக்கு. இந்த தாமதம் எல்லாம் தானா நடக்கலங்க. அந்த ஒரிஜினல் ஓனரும் புதுசா வாங்கினவங்களும் சும்மா இல்ல. அப்பீல் பண்றது, சேல் டீலையை சேலஞ்ச் பண்றது, கோர்ட் நடவடிக்கையை தடுத்து நிறுத்த மனு போடுறது, கடைசியா ஆளை வச்சு நிலத்துக்குள்ளே போக விடாம தடுக்கிறதுன்னு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் சட்டத்துல இருக்கிற எல்லா ஓட்டைகளையும் பயன்படுத்தி தீர்ப்பை அமல்படுத்த விடாம தடுத்திருக்காங்க. சரி, இப்போ இந்த கேஸோட இதய பகுதிக்கே வருவோம். அதாவது இந்த மொத்த தீர்ப்புக்கும் அடிப்படையா இருந்த அந்த முக்கியமான சட்ட விதி, அந்த லிஸ்பெண்டன்ஸ் ரூல் பத்தி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். இந்த முழு கேஸுக்கும் ஆணிவேரே இந்த ஒரு சட்டப்பிரிவு தான். இது 1882ல கொண்டு வந்த டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட்ல இருக்கிற செக்ஷன் 52. இது ரொம்ப தெளிவா சொல்லுது, ஒரு அசையா சொத்து சம்பந்தமா கோர்ட்ல ஒரு வழக்கு நேர்மையா நடந்துட்டு இருக்கும்போது அந்த வழக்குல இருக்கிற மத்தவங்களோட உரிமையை பாதிக்கிற மாதிரி அந்த சொத்தை யாருக்கும் விற்கவோ இல்லைன்னா வேற எந்த வகையிலையும் டிரான்ஸ்ஃபர் பண்ணவோ கூடாது. இதுல எந்த குழப்பத்துக்கும் இடமே இல்ல. இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா 4 கண்டிஷன்ஸ் இருக்கு. சொத்து மேல கேஸ் நடந்துட்டு இருக்கணும். அந்த கேஸ் ஒரு சரியான கோர்ட்ல நடக்கணும். கேஸ்ல சம்பந்தப்பட்ட ஒருத்தர் அந்த சொத்தை விற்கணும். அந்த விற்பனை கேஸ்ல இருக்கிற இன்னொருத்தரோட உரிமையை பாதிக்கணும். சுருக்கமா சொன்னா, கோர்ட்ல கேஸ் இருக்கும்போது யாருக்கும் தெரியாம அந்த சொத்தை வித்துட்டு எஸ்கேப் ஆக முடியாது. மீறி வித்தாலும் கோர்ட்டோட இறுதி தீர்ப்பு தான் செல்லும். அவ்வளவுதான் விஷயம். இங்க நாம ஒரு முக்கியமான வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். சட்டத்துல போனஃபைட் பர்ச்சேசர்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அதாவது நல்லெண்ணத்தோட வாங்கினவர்னு சொல்லலாம். சொத்துல எந்த வில்லங்கமும் இல்ல, எல்லாம் கிளியரா இருக்குன்னு முழுசா நம்பி சரியான விலை கொடுத்து வாங்குறவங்களுக்கு சட்டம் பாதுகாப்பு கொடுக்கும். ஆனா நம்ம கேஸ்ல புதுசா வாங்கினவங்க அப்படிப்பட்டவங்க கிடையாது. அவங்க பேரு டிரான்ஸ்ஃபரி பெண்டன்ட் லைட். அதாவது வழக்கு நடந்துட்டு இருக்குன்னு தெரிஞ்சு இல்லனா தெரிஞ்சிருக்க வேண்டிய நிலையில சொத்தை வாங்கினவங்க.
அதனால அவங்களோட உரிமை எப்பவுமே கோர்ட்டோட இறுதி தீர்ப்புக்கு கட்டுப்பட்டதுதான். 30 வருஷ இழுத்தடிப்புக்கு பிறகு இந்த வழக்கு கடைசியா நம்ம நாட்டின் உச்ச நீதிமன்றத்துக்கு, அதாவது சுப்ரீம் கோர்ட்டுக்கு போச்சு. வாங்க அவங்க என்ன தீர்ப்பு சொன்னாங்கன்னு பார்க்கலாம். சுப்ரீம் கோர்ட் ரொம்ப தெளிவா ஆணித்தரமா ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க. வழக்கு நடந்துட்டு இருக்கும்போது ஒரு சொத்தை யார் வாங்கினாலும் சரி, அவங்க அந்த வழக்கின் இறுதி தீர்ப்புக்கு கட்டுப்பட்டவங்க தான். இதுல ரெண்டாவது பேச்சுக்கே இடமில்ல. கோர்ட் இதோட நிறுத்தல. இந்த செக்ஷன் 52 விதி ஏன் இவ்ளோ முக்கியம்னு அதுக்கு ஒரு விளக்கமும் கொடுத்தாங்க. அவங்க சொன்னது என்னன்னா, இந்த விதியை நாம கொஞ்சம் தளர்த்தினா கூட அது நியாயத்துக்காக கோர்ட்டுக்கு வரவங்களோட உரிமையை பறிச்சிடும். அது மட்டும் இல்ல, நீதித்துறை மேல மக்கள் வச்சிருக்கிற நம்பிக்கையே அது குலைச்சிடும்னு ரொம்ப அழுத்தமா சொன்னாங்க. அதனால சுப்ரீம் கோர்ட்டோட உத்தரவுகள் ரொம்ப கராரா இருந்துச்சு. பிப்ரவரி 15, 2026க்குள்ள சொத்தை அந்த ஒரிஜினல் பையர் கிட்ட ஒப்படைக்கணும். அதோட ஒரு முக்கியமான உத்தரவையும் போட்டாங்க. இனிமே இந்த விஷயம் சம்பந்தமா எந்த கோர்ட்லயும் எந்த ஒரு புது மனுவையோ இல்ல கேஸையோ தாக்கல் செய்யவே கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. பல வருஷமா நடந்த இந்த சட்ட ரீதியான துன்புறுத்தலுக்கு இது ஒரு முற்றுப்புள்ளியா அமைஞ்சது. சரி, இவ்ளோ பெரிய சட்ட போராட்டம், 30 வருஷ காத்திருப்பு, இதிலிருந்து நாம எல்லாரும் கத்துக்க வேண்டிய பாடம் என்ன? நமக்கான டேக்கவே என்ன? 3 முக்கியமான விஷயங்களை நம்ம மனசுல வச்சுக்கணும். 1, நீங்க ஒரு சொத்து வாங்க போறீங்கன்னா முதல்ல அது மேல ஏதாவது கோர்ட் கேஸ் இருக்கான்னு செக் பண்ணுங்க. 2, லிஸ் பெண்டன்ஸ் நோட்டீஸ் ஏதாவது ஃபைல் பண்ணிருக்காங்களான்னு பாருங்க. அப்படி இருந்தா அது ஒரு பெரிய ரெட் ஃபிளாக். 3, முழுசா எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு வாங்குங்க. ஏன்னா சட்டம் உங்களை ஒரு விஷயத்தை விசாரிச்சு தெரிஞ்சுப்பீங்கன்னு எதிர்பார்க்குது. சாரி எனக்கு தெரியாதுன்னு சொல்றது பல நேரங்கள்ல செல்லுபடியாகாது. கடைசியா இந்த கேஸ் நம்ம மனசுல ஒரு பெரிய கேள்வியே விட்டுட்டு போகுது. சரி, 30 வருஷம் கழிச்சு நியாயம் ஜெயிச்சிருச்சு. ஆனா இவ்ளோ தாமதமா கிடைக்கிற நீதி உண்மையிலேயே முழுமையான நீதியா? ஜஸ்டிஸ் டிலேட் இஸ் ஜஸ்டிஸ் டினைட் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு இல்லையா? நம்ம சட்ட அமைப்புகள் எப்படி வழக்குகளை துல்லியமா விசாரிக்கிறது மட்டும் இல்லாம அதே சமயத்துல விரைவாவும் நீதியை வழங்க முடியும்? இது நாம எல்லாரும் சேர்ந்து சிந்திக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி.